ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இந்த வகுப்பில் ஜோதிடத்தில் அடிப்படை குறிப்புகள் என்ற தலைப்பின் கீழ் மறைவு ஸ்தானங்கள் என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம். மறைவு ஸ்தானங்கள் என்றால் என்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன, எந்தெந்த கிரகங்களுக்கு எந்தெந்த வீடுகள் மறைவு ஸ்தானங்கள். பொதுவாகவே சில வீடுகள் மறைவு ஸ்தானங்கள் என்று இருந்தாலும் சில குறிப்பிட்ட கிரகங்களுக்கு மறைவு ஸ்தானங்கள் என்று தீர்க்கமாக வழங்கப்பட்டுள்ளது. அதை பற்றியும் இந்த வகுப்பில் கற்றுக்கொள்ளப் போகிறோம். மறைவு ஸ்தானம் என்றால் என்ன? மறைவு ஸ்தானம், நாம் ஒவ்வொரு 12 வீடுகளையும் முதல் பலமுள்ள வீடாக கேந்திர வீடுகளை பிரித்துள்ளோம். கேந்திர ஸ்தானங்கள் என்று 1, 4, 7, 10 என்ற வீடுகளை கொடுத்துள்ளோம். பிறகு திரிகோணம் அருளுள்ள வீடாக 1, 5, 9 என்று திரிகோண ஸ்தானங்களாக பிரித்துள்ளோம். பிறகு பணபரம் என்று 2ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் குறிப்பிட்டுள்ளோம். ஆக கேந்திரஸ்தானங்கள் 4, திரிகோணஸ்தானங்கள் 3. இதில் கேந்திரத்திலும் திரிகோணத்திலும் ஒரே 1ஆம் வீடு பொதுவாக வருகிறது. ஆக மொத்தம் 4, 3, 7. 7இல் ஒரே வீடு பொதுவாக வருவதால் 6ஆக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப 6 ஸ்தானங்கள் இதில் வந்துள்ளது. அதுபோக பணபரம் என்று கூறக்கூடிய வீடுகளில் முக்கியமானது 2 மற்றும் 11ஆம் வீடு. அப்ப 6 + 2 18 ஸ்தானங்கள் வந்துள்ளது. மீதமுள்ள 4 ஸ்தானங்கள் மறைவு ஸ்தானம் என்று கூறப்பட்டுள்ளது. 3, 6, 8, 12வது வீடுகள் மறைவு ஸ்தானங்கள். கேந்திரஸ்தானம் 1, 4, 7, 10வது வீடுகள். இது பலமுள்ள வீடுகள் ஆக ஒரு ஜாதகத்தில் கருதப்படுகிறது. ஒரு ஜாதகரின் வாழ்க்கைக்கான 4 தூண்கள் இந்த கேந்திரஸ்தானங்கள். திரிகோண ஸ்தானங்கள் என்பது அருளுடைய ஸ்தானம். ஒரு ஜாதகனின் புண்ணியங்கள், தர்மங்கள், தானங்கள் அனைத்தும் வெளிப்படும் ஸ்தானம். குலதெய்வத்தை குறிக்கும் ஸ்தானம், வம்சாவளியை போற்றும் ஸ்தானம். ஆகவே இது அருளுடைய ஸ்தானங்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த 2, 11 தனம் மற்றும் பணம், தனம் மற்றும் பணம் ஸ்தானமாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே பணபரத்தில் முக்கியமான ஸ்தானங்கள் 2 மற்றும் 11. இந்த மறைவு ஸ்தானங்கள் என்பது 3, 6, 8, 12. காலபுருஷனுக்கு எடுத்துக்கொண்டால், காலபுருஷன் என்றாலே அவருடைய லக்னம் மேச லக்னம், முதல் வீடு லக்னம் மேச லக்னம். காலபுருஷனுக்கு எடுத்துக்கொண்டால் இந்த மறைவு ஸ்தானங்கள் ஆவது 3வது வீடு மிதுனம், 6வது வீடு கன்னி, 8வது வீடு விருச்சிகம், 12வது வீடு குரு, அதாவது மீனம். ஆக இந்த 4 ஸ்தானங்களில் அதிகமாக ஆதிபத்தியம் பெறும் கிரகம் ஒன்றுதான். மிதுனத்துக்கும் கன்னிக்கும் ஆதிபத்தியம் பெறுபவர் புத பகவான். ஆகவே 3, 6, 8, 12 வீடுகளும் புதன் 2 வீடுகளுக்கு ஆதிபத்தியம் பெறுகிறார், அதாவது 3 மற்றும் 6. செவ்வாய் 8வது வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெறுகிறார். குரு 12வது வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெறுகிறார். இவற்றில் செவ்வாய் 8ஆம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்றாலும் மேசத்துக்கும் ஆதிபத்தியம் பெறுவதால் அவர் லக்னாதிபதி என்ற முறையில் சுபத்துவம் பெற்று விடுகிறார். குரு பகவான் 12ஆம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்றாலும் காலபுருஷனுக்கு 9வது வீடான தனுசுக்கும் ஆதிபத்தியம் பெறுவதால் அவர் சுபத்தன்மையை பெற்று விடுகிறார். ஆக 8ஆம் வீட்டுக்கு அதிபதியாகிய செவ்வாயும் 12ஆம் வீட்டுக்கு அதிபதியாகிய குருவும் காலபுருஷ தத்துவத்திற்கு, காலபுருஷ ஜாதகத்திற்கு லக்னாதிபதியாகவும் பாக்யாதிபதியாகவும், லக்னாதிபதி செவ்வாயும் பாக்யாதிபதியாக குருவும் ஆதிபத்தியம் பெறுவதால்
சுபத்தன்மையும் பாவத்தன்மையும் இரண்டும் கலந்துர பெற்றுள்ளனர். ஆனால் இந்த மூன்றுக்கும் ஆறுக்கும் ஆதிபத்தியம் பெறும் புத பகவான் இந்த காலபுருஷனுக்கு மறைவு ஸ்தானங்களுக்கே அதிகமான ஸ்தானங்களுக்கு ஆதிபத்தியம் பெறுகிறார். 3 மற்றும் 6. அதாவது இந்த மறைவு ஸ்தானம் என்றால் துர்ஸ்தானங்கள் என்று ஒரு பொருள் உண்டு ஜோதிட வழக்கில். ஆனால் இது துர்ஸ்தானம் மட்டுமல்ல, பல்வேறு நன்மைகளும் வழங்குகிறது. ஆனால் மறைவிடத்திலிருந்து வழங்குகிறது, மறைவாக வழங்குகிறது என்று பொருள். சில பேர் நம்ம பேச்சு வழக்குல சொல்லி கேட்டிருப்போம், என்ன நடந்துச்சுன்னு தெரியல, திடீர்னு கண்ணை கட்டிருச்சு ஏமாந்துட்டேன்னு சொல்லுவாங்க. நல்லாதான் பார்த்துட்டு வந்தேன், திடீர்னு கண்ணை கட்டிருச்சு, டக்குன்னு ஏமாத்திட்டு போயிட்டான்னு சொல்லுவாங்க. நல்லாதான் வண்டி ஓட்டுவேன், நல்லா பைக் ஓட்டுறாரு, நல்ல லைசன்ஸ் இருக்கு, ரொம்ப வருஷமா பயன்படுத்துறேன், திடீர்னு ஊடால வந்துட்டாங்க சொல்லுவாங்க. அப்படி என்று கூறியெல்லாம் பல பார்த்துருக்கோம். இதான் மறைக்கப்பட்டது. கண்ணுக்கு முன்னாடியே நடந்தா கூட நமக்கு கண்ணுக்கு புலப்படாதது. மறைக்கப்பட்டது என்றால் ஒழிக்கப்பட்டது என்ற அர்த்தம் அல்ல. கண்ணுக்கு முன்னாலே நடந்தாலும் நம்மால் காண முடியாதது. இதுவே மறைவு ஸ்தானம் எனப்படும். ஆக இந்த 3க்கும் 6க்கும் ஆதிபத்தியம் பெறும் புத பகவான் மறைவு ஸ்தானங்களில் அதிகமான வீடுகளுக்கு ஆதிபத்தியம் பெறுகிறார். ஆகவே மறைந்த புதன் நிறைந்த கல்வி என்று கூறினார்கள். புதன் கல்வி காரகன். காரகத்துவத்தில் பார்த்தால் புதன் மாமன் காரகன், கல்வி காரகன். மறைந்த புதன் நிறைந்த கல்வி ஏன் என்று கூறினார்கள். 3, 6க்கு மறைவு ஸ்தானங்களுக்கு ஆதிபத்தியம் பெறும் புதன் ஜாதகத்தில் மறைவு ஸ்தானங்களிலேயே அமரும் பொழுது கல்வியை நன்கு வழங்குகிறார் என்று கூறினார். மறைந்திருப்பதை எடுத்து கொடுக்கும் கிரகங்களில் முக்கியமானது புதன் ஒன்று. ஒருத்தருக்கு ஜோதிடம் நன்கு வர வேண்டும் என்றால் அவர் மறைந்திருப்பதை எடுத்து காட்ட வேண்டும். ஆகவே ஜோதிடத்திற்கு கர்த்தாவாகவே புதனை நியமித்துள்ளார்கள். ஜோதிடத்தின் கர்த்தா புதன். ஏனென்றால் அவரே காலபுருஷனுக்கே மறைந்திருக்கும் தன்மையை எடுத்து காட்டும் கிரகங்களில் முதன்மையானவர். இந்த 3ஆம் இடத்தில் பல்வேறு விஷயங்கள் பொதிந்துள்ளது. 3ஆம் இடம் உபஜயஸ்தானங்களில் முதன்மையானது. 3ஆம் இடம் சில சிறு சிறு வெற்றிகளுக்கு அடித்துவம் அமைப்பது இந்த 3ஆம் இடம். எந்த பெரிய முதலீடு இல்லாமலே மிகப்பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்கு இந்த 3ஆம் இடம் காரணம். சில பேர் சொல்லுவாங்க, வாயாலேயே அவன் சாதிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா பேசியே நல்லா சம்பாதிக்கும். ஏஜென்சி பிசினஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா வரும் 3ஆம் இடம் நல்லா ஆரம்பிச்சுன்னா. இந்த 3ஆம் இடம் என்பது ஒருத்தருக்கு தைரிய வீரிய ஸ்தானங்கள் என்று கூறப்படுவது. அதாவது சில பேர் நோஞ்சான் மாதிரி இருப்பான், பெரிய உடல் பலம் இருக்காது, ஆனா ரொம்ப தைரியசாலியா இருக்கும். சில பேர் நல்லா ஜிம்னாஸ்டிக் பாடி மாதிரி வச்சிருப்பாங்க, ஆனா அவனுக்கு தைரியமே ரொம்ப பயந்தாங்கொல்லியா இருக்கும். நீங்க அது நம்ம வாழ்நாள்ல பார்த்துருக்கோம். இந்த தைரியம் என்பது எப்படி ஒருத்தருக்கு வருகிறது? குடும்ப சூழல் காரணமாக வருகிறதா, அவர் படித்த படிப்பின் காரணமாக வருகிறதா, அல்லது அவர் வாழ்ந்த வாழ்வின் முறை காரணமாக வருகிறதா, அல்லது சூழ்ந்துள்ள நண்பர்கள் காரணமாக வருகிறதா, அல்லது அரசு பணியில் நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறார் அதனால் தைரியம் வருகிறதா, அல்ல ஒரு கலெக்டர் அந்தஸ்துல இருக்காருன்னா அப்புறம் என்ன தைரியமா தான் இருப்பாரு, ஏன்னா சுத்தி போலீஸ்காரங்க இருப்பாங்க, சொல்ற வேலையை செய்யறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க, தைரியமா தான் இருப்பாரு. அப்படின்னா பணி சூழலால வருகிறதா? அப்படி என்றால் அல்ல, எதுவும் காரணம் அல்ல. மறைவு ஸ்தானங்களில் வரும் பலன்கள் அனைத்தும் மறைக்கப்பட்டவை. ஏன் எதுக்கு வருதுன்னே தெரியாது. எந்த ஒரு முகாந்திரமும் இருக்காது அவருக்கு, ஆனா அவர் மிகுந்த தைரியசாலியாக இருக்கலாம். நல்ல முகாந்திரம் இருக்கும், அவர் கோழையாகவும் இருக்கலாம்.
இந்த 3ஆம் இடம் என்பது இளைய சகோதரத்திற்கும் அடித்தளம் காட்டுவோம். பிறக்கிறப்ப நமக்கு பின்னாடி யாரு பிறக்க போறாங்கன்னே தெரியாது. அவர் 5 வயசு கழிச்சு தங்கச்சியோ தம்பியோ பிறக்கலாம், இல்ல 7, 10, சில பேர் 12 வயசு ஆகும். அப்ப பார்த்து அவருக்கு தம்பியோ தங்கையோ பிறக்கலாம். நமக்கு பின் பிறப்பவர்கள் யார் என்பதை காட்டி போயிடும். நமக்கு தெரியாது. நாம முடிவு பண்ணவும் முடியாது. ஜாதகராலும் முடிவு பண்ண முடியாது. ஜாதகரை படைத்த தாய் தந்தையாரும் தம்பியா தங்கையா தான் பிறக்க வேண்டும் என்பதை முடிவு செய்ய முடியாது. எப்பொழுது பிறக்க வேண்டும் என்பதை முடிவு செய்ய முடியாது. அவர் எப்படி இவருடன் ஒத்துழைமையுடன் இருப்பார் என்பதை முடிவு செய்ய முடியாது. இவை அனைத்தும் காட்டும் இடம் இந்த 3ஆம் இடம். அடுத்து 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்ருஸ்தானம் என்று நெகட்டிவாக எதிர்ப்பதமாக கூறினாலும் இதில் நிறைந்துள்ள நன்மைகள் என்னவென்றால் லாங் லாஸ்டிங் ஜாப் கொடுக்கறதுக்கு இந்த 6ஆம் இடம். ரொம்ப வருஷம் ஒரே இடத்துல வேலை பார்க்கறதுக்கான ஒரு யோகம் இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க எனக்கு 32 வருஷம் சர்வீஸ். இப்ப எல்லாம் ஒரு வருஷத்துலயே கம்பெனி மாத்திடுறாங்க. அதனால கவர்மெண்ட் ஆஃப் வேலையில இருக்கிறவங்க தான் வேலை மாற்றாம இருப்பாங்கங்கிற அர்த்தம் அல்ல. எனக்கு தெரிஞ்சு எங்க தாத்தா வந்து ஒரு டெக்ஸ்டைல் கடையில வேலை பார்த்தாரு. 40 வருடமாக ஒரே கடையில வேலை பார்த்தாரு. இந்த மாதிரி இருந்தாங்க, முன்னாடி காலத்துல இருந்தாங்க. இப்ப தனியார் துறையில் அந்த காலத்துல வேலை பார்த்தாலுமே ஒரே இடத்துல வேலை பார்க்கும் தன்மை இருந்தது. இப்பொழுது வந்து அவ்வாறு அல்ல, வேலை மாறி மாறி இருக்காங்க. லாங் லாஸ்டிங் பென்ஷன் வாங்குறதுக்கான யோகம் இந்த 6ஆம் இடம் கொடுக்கும். சில பேர் 60 வயசு வரைக்கும் வேலை பார்த்து ரிட்டையர் ஆகி 2 வருஷத்துல காலமாயிடுவாங்க. பென்ஷன் வாங்கி அனுபவிக்க அவருக்கு ஆயுள் இருக்காது, அனுபவிக்க மாட்டான். பென்ஷன் வாங்கி அனுபவிப்பதற்கு இந்த 6ஆம் இடம் வேண்டும். இழப்பீடு பெறுவதற்கான ஒரு ஸ்தானம் இந்த 6ஆம் இடம். லாங் லாஸ்டிங் ஜாப், ரொம்ப வருஷம் ஒரே வழியான தொழிலில் ஈடுபட்டு இருப்பதற்கான இந்த 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடம் என்பது புதுமைத்துவத்தை எடுத்து கொடுக்கும் இடம். ஒரே வேலையில இருக்காங்கன்னா அவர் கண்டிப்பா ஒரே வேலையை மொனோட்டனஸா செய்ய முடியாது. ஏதாவது புதுசா கண்டுபிடிச்சு செஞ்சுட்டே இருக்காங்கதான் அவர் ஒரே வேலையை வச்சிருப்பாங்க. அடுத்து 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம், அம்பு வழக்கு வில்லங்கத்திற்கான ஸ்தானம் என்று கூறப்பட்டாலும் இதில் பொதிந்துள்ள நன்மைகள் என்ன என்றால் இது மகாலட்சுமிக்கான ஸ்தானம், அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கும் ஸ்தானம். இந்த ஸ்தானம் நன்றாக இருந்தால்தான் ஒருத்தருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து அமையும். அந்த அதிர்ஷ்டங்கிற பேர்லயே இருக்கு, அதிர்ஷ்டத்துக்கு வரும். இந்த 3, 6, 8, 12 எல்லாமே அப்படிதான். அவரவர் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப நன்மைகள் செய்திருந்தால் அவருக்கு இந்த ஸ்தானங்களின் மூலம் நன்மையே ஏற்படும். தீமைகள் செய்திருந்தால் இந்த ஸ்தானங்களின் மூலம் தீமைகள் வெளிக்காட்டும். ஆக 8ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கும் ஸ்தானம். ஒருத்தர் பணம் சம்பாதிக்கிறார்னா அந்த பணம் வந்து தங்கணும். அந்த தங்குவதற்கு இந்த 8ஆம் இடம் துணை புரியும். மனைவி வழி, வாழ்க்கை துணைவி வழி வரும் வருமானம் இதற்கு இந்த 8ஆம் இடம் அஸ்திவாரம். அடுத்து 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம், விரயங்களை காட்டும் இடம். வாழ்நாளில் ஏற்படக்கூடிய அனைத்து விரயங்களையும் காட்டும் இடம். இதனை அயன சயன போகஸ்தானம் என்றும் கூறுவார். அதாவது பயணிக்கும் தன்மை, உறங்கும் நிலை, சுகிக்கும் நிலை, அனுபவிக்கும் நிலை. ஒருத்தர் தூங்கின உடனே தூக்கம் வரணும்னா அது பெரிய கொடுப்பனை வேணும். அதற்கு இந்த 12ஆம் இடம்தான் காரணம். ஒருத்தர் நைட்டு ஃபுல்லா முழிப்பார், தூக்கமே வராது. விடிய காலையில தூங்குவார், தூக்கம் ஆள் இல்லை. தூக்கம் வந்து காலையில ஒரு 4 மணிக்கு அப்புறம் 3:30 மணிக்கு தான் நான் தூங்குனேன்னு சொல்லுவார். 4 மணிக்கு தூங்கிட்டு அப்புறம் விடிய 10, 10:30க்கு எந்திரிப்பார். நைட்டு தூக்கம் வராம மதிய வேலையில சில பேர் தூங்குவாங்க. அதெல்லாம் 12ஆம் இடம் கெட்டுள்ளது என்பதை காட்டுகிறது. 12ஆம் இடம் நன்முறையில் இருந்தால் அவருக்கு உறங்கினவுடன் தூக்கம் வரும். நம்ம ஜாதகமே பார்க்கறதில்ல, தூங்கினவுடனே தூங்க ஆரம்பிச்சோடனே தூக்கம் வருதா? வருது என்றால் அவருக்கு 12ஆம் இடம் நன்முறையில் உண்டு.
அவர் நல்லா டிராவல் பண்ணலாம். பயணம் அவருக்கு சுகம் தரும். நல்லா ரசிச்சு எதையும் சாப்பிடுவாரு. ரசிச்சு ஒரு வேலையை செய்வாரு. அப்படி என்று பொருள். ஆக 3, 6, 8, 12 என்பது துர்ஸ்தானங்கள் என்று கூறக்கூடிய துன்பத்தை மட்டுமே தரும் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவரவர் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப நன்மையையும் மாறி வழங்கும் ஸ்தானமாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக இவை மறைவு ஸ்தானங்கள் 3, 6, 8. ஏன் மறைவு ஸ்தானங்கள் சொன்னோம் என்றால் மறைக்கப்பட்டதை எடுத்து கூறும் இடம். அது சில பேருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த இன்ட்யூஷன் பவர் இருக்கணும், ஆராய்ந்து அறியும் தன்மை இருக்கணும். அதனால்தான் ஜோதிடருக்கு இந்த புதன் பகவான கர்த்தாவா வச்சுக்கிட்டு இந்த ஜோதிடருக்கு மறைவு ஸ்தானங்களை ஆழ்ந்தறியும் தன்மை இருந்தால்தான் அவருக்கு ஜோதிடம் நன்முறையில் வரும். லக்னாதிபதி 8ல இருந்தார்னா அவருக்கு ஜோதிடம் நன்கு வரும். சில பேருக்கு ஜாதகத்துல லக்னத்தின் அதிபதி 8ஆம் ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தால் அவருக்கு ஜோதிட அறிவு வரும், இயல்பாகவே வரும். பொதுவாகவே லக்னாதிபதி மறைத்திருந்தால் 8ஆம் இடம் என்பது மிகவும் முக்கிய ஸ்தானம். மறைவிடங்களே ஒன்றை ஆழ்ந்த ஆராய்வதற்கு இந்த 8ஆம் இடம் முக்கியம். சில பேர் ஒரு சின்ன வரியை கொடுத்தோம்னா அந்த வரியை அப்படியே பிரிச்சு பல்வேறு கோணங்கள்ல ஆராய்ஞ்சு ஒரு புத்தகமே எழுதிடுவாங்க. உதாரணத்துக்கு பரிமேல் அழகர் 2 வரி திருக்குறளை முதலில் உரை எழுதிய ஆசான். பல பேர் உரை எழுதியிருக்காங்க. 2 வரியை ஒரு 7 பக்கத்துக்கு விரிச்சு எழுதணும் உரை எழுதுபவர். இந்த மாதிரி இந்த ஆய்வு இப்போ அனலைட்டிக்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. நம்மள ஃபினான்ஸ் அனலைட்டிக்ஸ் எடுத்துக்கலாம், மார்க்கெட்டிங் அனலைட்டிக்ஸாக இருக்கலாம், டேட்டா சயின்ஸு அதெல்லாமே இப்போ இந்த காலத்தில் வரும் காலத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதற்கு இந்த 8ஆம் இடம் முக்கியம். 8ஆம் இடம் நன்கு அமைந்தவர்கள் அனலைட்டிக்ஸ் துறையில் நல்ல கொடி கட்டி பறப்பார். நாம் இப்பொழுது ஒரு சில கிரகங்களுக்கு மறைவு ஸ்தானங்கள் அனைத்து பொது 3, 6, 8, 12 என்பது மறைவு ஸ்தானம் பொதுப்படையானது. ஒரு சில கிரகங்களுக்கு அவை மாறும். அவை எவ்வாறு மாறுகிறது என்பதை பற்றி பார்ப்போம். இது சிறப்பு விதி என்றே எடுத்துக்கொள்ளலாம். இந்த 3, 6, 8, 12 என்பது பொது விதி, அனைத்து கிரகங்களுக்கும் மறைவு ஸ்தானம். சிறப்பு விதி என்ன கூறுகிறது என்றால் சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது இவை லக்னத்துக்கு 8 அல்லது 12 இருந்தால் மட்டுமே மறைவு. 3, 6 இருந்தால் மறைவு இல்லை அப்படி என்ற ஒரு விதி உண்டு. ஆக சூரியனும், செவ்வாய், சனி, ராகு, கேது ஆகிய பாவ கிரகங்கள் 8லும் 12லும் மட்டுமே முழுமையாக மறைகிறது. 3லும் 6லும் மறைவதில்லை என்பது விதி. சந்திரன், புதன், குரு என்று கூறக்கூடிய சுப கிரகங்கள் லக்னத்திற்கு 3, 6, 8, 12 இருந்தால் மறைவு. சுக்கிரன் லக்னத்துக்கு 3, 8 மட்டும் இருந்தால் மறைவு. 6, 12 இருந்தால் மறைவு அல்ல. சுக்கிரன் என்ற கலத்திரகாரகன் லக்னத்துக்கு 3 மற்றும் 8 இருந்தால் மட்டுமே மறைவு. 6, 12 இருந்தால் மறைவு அல்ல. ஏன்னா காலபுருஷனுக்கே 12ஆம் இடத்தில் தான் சுக்கிரன் உச்சமடைகிறார். காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரன் நீச்சம் அடைகிறார் என்ற ஒரு குறிப்பு உண்டு. ஆகவே இந்த 6லும் 12லும் சுக்கிரன் மறைவு இல்லை. 3லும் 8லும் சுக்கிரன் இருந்தால் மறைவு. சுக்கிரன் கலத்திரகாரகன். ஏழாம் இடம் என்பது அந்த காரகத்திற்குரிய ஸ்தானம் 7ஆம் இடம். 7க்கு 12ஆம் இடம் தான். இந்த 7க்கு 12ஆம் இடம் 6ஆம் இடம். ஆக வாழ்க்கை துணை சுகப்பட்டு இருக்க வேண்டும் என்றால் 6ஆம் இடம் நன்கு இருக்க வேண்டும். ஆகவே 6ல் சுக்கிரன் இருந்தால் மறைவு இல்லை என்று கூறப்பட்டது.
12ஆம் இடம் அனைத்தையும் அனுபவிக்கும் ஸ்தானம், சுவிக்கும் இடம், அயன ஜயன போகம் என்று கூறப்பட்டுள்ளது. அவை சுகமுற இருப்பதற்கு 12இல் சுக்கிரன் இருந்தால் மறைவு இல்லை. 3ஆம் இடம் என்பது வீரியஸ்தானம், வீரியத்தில் வீரிய காரகன், சுக்கிரன் வீரியத்திற்கு காரகன். வீரியஸ்தானத்தில் வீரிய காரகன் இருக்கும்போது வீரியம் பலம் விளக்கும் என்பது விதி. ஒரு ஜோதிட சிறப்பு விதி. எந்த காரகம் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தின் பலம் குறையும். ஆகவே வீரிய காரகன் வீரிய ஸ்தானத்தில் இருக்கும்போது அந்த வீரியம் குறைபடும். சுக்கிரன் 8இல் இருந்தால் ஒரு வகையில் சிறப்பு, அவருக்கு அஷ்டலட்சுமி யோகம் உண்டு. ஆனால் சுக்கிரன் 8இல் மறைகிறார். அதாவது அஷ்டலட்சுமி யோகம் அவருக்கு கிடைக்கும் என்று பொருள். மறைந்த இடத்திலிருந்து செல்வம் கிடைக்கும், அறியா இடத்திலிருந்து செல்வம் வரும் என்பதை இது காட்டுகிறது. ஆக சுக்கிரனுக்கு 3, 8இல் மட்டும் இருந்தால் மறைவு, மற்ற இடங்களில் மறைவு இல்லை. ஆக இதில் அனைத்து கிரகங்களும் 8ஆம் வீட்டில் மறைவுகிறது என்பது பொருள். எந்த கிரகமாக இருந்தாலும் 8ஆம் இடம் முழுமையாக மறைவு ஸ்தானம். இப்ப சூரியன் செவ்வாய் சனி ராகு 8, 12, அப்ப 8ஆம் இடம் வந்துருது. சந்திரன் புதன் குரு 3, 6, 8, 12 4 வீடு இருக்கு. இதுல 8ஆம் வீடு வந்து விடுகிறது. சுக்கிரன் 3, 8இல் இருந்தால் மறைவு, ஆகவே 8ஆம் இடம் வந்துகிறது. ஆகவே எந்த கிரகம் 8இல் இருந்தாலும் மறையும், மறைவு தன்மையை ஏற்றுக்கொள்ளும். ஆக இந்த மறைவு ஸ்தானம் என்பது மிகவும் முக்கியமானது. நன்மையையும் தீமையையும் ஆராய்வதற்கு இந்த இடம் முக்கியம். நம்ம ஜாதகத்துல சொல்லுவோம், ஜாதகம் எழுதுறப்ப ஒரு செய்யுள் எழுதுவோம். சமஸ்கிருதத்தில் அது எழுதப்பட்டு இருக்கும். ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனி குல சம்பந்தாம் என்ற அந்த குரல் வரும், இந்த செயல் வரும். பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா என்று இருக்கும். அதில் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம், ஜனனம் ஜென்மத்திற்குரிய சௌக்கியம், ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனி குல சம்பந்தாம், வரக்கூடிய வாழ்க்கை துணை அதன் மூலமாக ஏற்படும் குல சம்பத்து, வர்த்தனி குல சம்பந்தாம். பதவி பூர்வ புண்ணியானாம், அவர் செய்யக்கூடிய பூர்வ புண்ணியங்கள், பதவி பூர்வ புண்ணியானாம், இவை அனைத்தும் எழுதியதே ஜனன கால பத்திரிகை என்று கூறப்படுகிற வார்த்தை லிக்கியதே ஜென்ம பத்திரிகா என்று பொருள். இதுல 3, 6, 8, 12ஆம் வீடு மட்டும் அந்த செய்யுள்ளே இருக்காது, மற்ற வீடுகள் அனைத்தும் வரும். ஜனனம் 1ஆம் வீடு, ஜனன சௌக்கியம் 2 மற்றும் 4ஆம் வீடு, ஜனனி ஜென்ம சௌக்கியான வர்த்தனி குல சம்பந்தாம், வாழ்க்கை துணை, குல சம்பத்து 5ஆம் இடம், 7ஆம் இடம், 2ஆம் இடம் அனைத்தும் காட்டுகிறது. குலம் என்று வந்தாலே பதவி இந்த 4 விதத்தில் இந்த செய்தியில் கூறப்படவில்லை. அதாவது இதனுடைய மூலம் மறைக்கப்பட்டுள்ளது. அல்லது நல்ல விஷயங்கள் நடைபெறுகின்றால் அதனால் இந்த வீடுகளை மறைப்பார்கள்.